நான் எவ்வளவோ சொல்லியும் அவன் கேட்கல. மாட்டேன்னு சொன்னா என் உயிருக்கே ஆபத்துன்னு அவன் சொல்றபடி எல்லாம் நான் ஆட ஆரம்பிச்சேன். இங்கே நான் வந்துடுறேன். சிந்தாமணி நல்லா இருக்கியாமா? நீங்க யாரு? நானும் பொண்ணுமணி சிநேகிதம்மா. பரிச்சை முடிச்சுட்டு உன்னை கையோட கூட்டிட்டு போறதுக்கு பொண்ணுமணி இங்க வந்திருக்காமா. அப்படியா? இப்ப எங்க இருக்காரு? இடம் தெரியாதனால பொண்ணுமணி இதே ஹோட்டல்ல தங்க வச்சிருக்கமா. நான் அவனுக்கு ஹாஸ்டல் வரலான்னு பார்த்தா அதுக்குள்ள நீங்களே இங்க வந்துட்டீங்க. இங்கதாம்மா தங்கியிருக்கா. வாங்கம்மா. அட போலாம் வாங்கம்மா. வாங்கம்மா வாங்க. மாமா என்ன சிந்தாமணி இப்படி பாக்குற? இன்னைக்கு ஒரு நாள் இவர்தான் உனக்கு மாமன். ஐயா முறையா பொண்ணு கேட்க போன உங்க அப்பா கிட்ட அந்த பொண்ணு மணி முடியாதுன்ட்டான். முறதவரை இப்ப நான் கூப்பிட்டு வந்திருக்கேன். ஆசைப்பட்டவர் நீங்க அனுபவிச்சு முடிச்சிருங்க. கடவுளே வந்தாலும் அவனை நான் பார்த்துட்டு போ. வாழ்க்கையை அடியோடு அழிச்சிட்டு இருக்கேன். எனக்கு தான் சிந்தாமணி நெகத்தாளமா பேசினான்ல, அவனுக்கு நான் யாருன்னு காமிக்க போறேன். உள்ள பொண்ணுமோட வருங்கால பொண்டாட்டிய மல்லியம்பட்டி சின்னச்சேவன் சாந்தி முகூர்த்தம் நடத்திட்டு இருக்காரு. எவ்வளவு கொடுத்தாலும் கிடைக்காத பொருள் இன்னைக்கு உன்னால எனக்கு கிடைச்சிருக்கு. உன்னையும் மறக்க மாட்டேன், இந்த நாளையும் மறக்க மாட்டேன். என்ன நீ மறக்காம இருக்கிறதுக்கு இந்த புடி. அங்க நடந்த அதிர்ச்சியில உன்னோட சிந்தாமணி பித்து பிடிச்ச மாதிரி உட்கார்ந்து இருந்தா. நான் எவ்வளவு பேசி அவளுக்கு நான் யாருன்னே தெரியல. அவ வாங்கிட்டு வந்த துணியவே அவளுக்கு போட்டு நான் தான் ஐயா அவளை ஆட்டோல ஏத்தி அனுப்பி வச்சேன். சிந்தாமணி இன்னைக்கு இந்த நிலைமைக்கு ஆளானதுக்கு காரணமே மல்லியம்பட்டி சின்ன ஜமீன்தார் மகன் தான். அதுக்கு காரணம் என் அண்ணன் தான். நான் உண்மையை சொன்ன உடனே நீ கோவத்தில் ஏதாவது செஞ்சிருவேன்னு எனக்கு தெரியும். அதான் நான் வரும்போதே எங்க அண்ணனுக்கு சோத்துல விஷத்தை கலந்துட்டேன். போலீஸுக்கும் சொல்லி அனுப்பிட்டேன். நீ சிந்தாமணி மேல எவ்வளவு ஆசை வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியா. உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருச்சுன்னா அவளை பாத்துக்கிறதுக்கு யார் யாருக்கா? அதனாலதான் இப்படி செஞ்சேன். பாடி உள்ள இருந்து எடுத்துட்டு வாங்க. போலாம் மாமா. என்னால வந்த பிரச்சனைக்கு என்ன மன்னிச்சிரு பொண்ணுமணி. ஒவ்வொரு தாலியும் சரியா ஒரு பவுன் இருக்கணும்ப்பா. மொத்தம் 100 தாலி. வர்ற வெள்ளிக்கிழமை முகூர்த்தம் வச்சிருக்குது. என்ன? சரிங்க. விசாலக்கிழமை சாயந்தரம் வந்து சேர்ந்துடணும். சரிங்க. போயிட்டு வா. ஐயா, உங்க மல்லியம்பட்டி ஜமீன்ல வருஷா வருஷம் 100 கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களே, அது எதுக்குங்க ஐயா? எல்லா சுயநலத்துக்காகத்தான். என் பையன் யார கல்யாணம் பண்ணாலும் அந்த பொண்ணு கழுத்துல தாலி தங்காதுன்னு ஒரு தோஷம் இருக்குது. அந்த தோஷம் போக்குறதுக்காகத்தான் இதையெல்லாம் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். 6 வருஷம் முடிஞ்சது. இது 7வது வருஷம். இந்த வருஷமும் இந்த சுபகாரியம் நல்லபடியா நடந்து முடிஞ்சதுன்னா என் பையனுக்கு இருக்கிற தோஷம் நீங்கிடும்.
என் பையன் கட்டுற தாலி இறங்காம இருக்கணுங்கிறதுக்காகத்தான் வருஷா வருஷம் 100 ஏழைகளுக்கு தாலியே இலவசமா கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். 101வது தாலிய நான் தரேன். யாரு தம்பி நீங்க? நீங்க பேரை குறிச்சு கொடுத்துருக்கீங்களா? இப்பதான் குறிச்சு கொடுக்க போறேன். பொண்ணு சிந்தாமணி தோப்பு கதிர்வேல் கவுண்டரோட ஒரே மக சிந்தாமணி. மாப்பிள்ளை வேற யாரும் இல்ல, உன் மகன் தான். என்ன தம்பி சொல்றீங்க? முறையா நடக்க வேண்டிய கல்யாணத்தை உன் மகன் முறை தவறி நடத்திட்டான். வர வெள்ளிக்கிழமை நடக்கிற 100 கல்யாணத்துல 101வது தாலியை நான் கொண்டு வருவேன். அது உன் மகன் கையால சிந்தாமணி கழுத்துல ஏறணும். அப்படி இல்ல அவன் கழுத்துல இருந்து அமத்தலை இறங்கிடும். ஜாக்கிரதை. இல்லடா, மானத்துக்கு மறுவாதைக்கு பேர் போனவங்க மல்லியம்பட்டி ஜமீன்காரங்கன்னு சொல்லுவாங்க. அத்தனை கெடுத்து போட்டு வந்து நிக்கிறியே, உனக்கு வெக்கமா இல்ல? நீ உசுரோட இருக்கணுங்கிறதுக்காக வருஷா வருஷம் 100 தாலி உங்க அப்பா தானமா கொடுத்துட்டு இருக்காரு. அத்தனை வீணா போற மாதிரி இப்படி பண்ணிட்டு வந்து நிக்கிறியேடா. ஆமா, நான் தான் பண்ண ஒத்துக்கிறேன். ரோட்ல போற எவனோ ஒருத்தர் சொல்றாங்கிறதுக்காக நான் அவளை கட்டிக்க முடியாது. அவளை அதுக்கு முன்னாடி எத்தனை பேருக்கு எடுத்துக்காங்கன்னு யாருக்கு தெரியும்? நான் நிறுத்துற. கதிர்வேலு கவுண்டர் பரம்பரையை பத்தியும் தெரியும், உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். வர வெள்ளிக்கிழமை அந்த பொண்ணுக்கு உனக்கு கல்யாணம். டேய், நீ அந்த பொண்ணு கடத்துல தாலி கட்டல, இந்த ஜமீன் சொத்துல ஒரு சல்லி காசு கூட உனக்கு கிடைக்காது. உங்க அப்பனை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். பிடிவாதம் பிடிக்காம இந்த புடவைய கட்டி. சிந்தாமணி, ஏன் இப்படி அடம் பிடிக்கிற? இந்த புடவை உனக்காகவே வாங்கினது. இப்ப நீ இதை கட்டிக்கணும். ரங்கத்தாவை கட்டி விட சொல்லிட்டா? உன் மாமன் நான் சொன்ன கேப்பல்ல? சொன்ன கேப்பல்ல? எங்களுக்கெல்லாம் சீம சரக்கு ஊத்தி கொடுத்துட்டு நீங்க மட்டும் தனியா நிக்கிறீங்களா? எதுக்கே கூப்பிட்டீங்க? டேய், நான் தின்னு துப்புன கரும்பு சக்கைய எங்க அப்பன் திருப்பி திங்க சொல்றான். நான் தொட்ட பொண்ணுங்கெல்லாம் இது வரைக்கும் கெட்டு போயிருக்காங்களே தவிர யாரும் வந்து தாலியை கட்டு நின்னதே இல்ல. அந்த பொண்ணு முனி அந்த பொண்ணு இங்க வந்தாதானா நான் தாலி கட்டணும். வர்ற வழியிலேயே உங்களுக்கு நான் பாடையை கட்டிட்டா மாப்பிள மொட்டடிச்சாதான் சிந்தாமணிக்கு நிறைய முடி முளைக்கும். வாழ்நாள் பூரா நீ அவளுக்கு பூ வச்சு அழகு பார்க்கலாம். நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னா புரியுமா? அது கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா? நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னா புரியுமா? அது கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா? உலகே அழிஞ்சாலும் உன் உருவம் அழியாதே, உயிரே பிரிஞ்சாலும் உறவேதும் பிரியாதே. உண்ணாமல் உறங்காமல் உன்னால் தவிக்கும் பொண்ணு மணியின் நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னா புரியுமா? அது கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா?
கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா உலகே அழிஞ்சாலும் உருவம் அழியாதே உயிரே பிரிஞ்சாலும் உறவேதும் பிரியாதே உண்ணாமல் உறங்காமல் உன்னால் தவிக்கும் பொண்ணு மணி நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னால் புரியுமா அது கொஞ்சி கொஞ்சி பேசுகிறது கண்ணில் தெரியுமா கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா உலகே அழிஞ்சாலும்